திருப்பூர்ல ஒரு ஊழியர் இருக்கிறார். சொல்லவே ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த ஊழியருடைய மனைவி ரொம்ப வேதனையான இடத்துல பேசினாங்க. என்னை அவர் டிவோர்ஸ் பண்றாரு. நீ என்னை விட்டு போயிருன்னு சொல்றாரு. பல பெண்களோடு நெருக்கமாய் பேசி கொண்டிருக்கிறார். சரிம்மா, இதெல்லாம் சபை மக்கள் கேட்க மாட்டாங்களா? சபை மக்கள்கிட்ட ஏற்கனவே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாரு. என்ன சொல்லி வச்சிருக்கிறாரு? என்னுடைய மனைவியினாலே ஊழியம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் என்னிடத்துல சொல்லி உன்னுடைய மனைவி என்ன செஞ்சிரு, வெளியே அனுப்பிவிடு என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி விசுவாசிகள் இடத்துல சொல்லி வச்சிட்டார். விசுவாசிகள்லாம் ஆமாமா, ஊழியத்துக்கு விரோதமா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், அடுத்த நிமிஷம் அவங்களால என்ன செஞ்சிருந்தா வெளியே அனுப்பிவிட வேண்டும். எப்படி பாத்தீங்களா? ஊழியம் என்கிற ஒன்றை மைய பொருளாய் வைத்து விட்டு இப்ப இவர் என்ன செய்யறாரு? மனைவியை அப்படி தள்ளி விடுறார். ஜனங்களை அப்படி ஏமாற்றுகிறார். ஆனால் ஆதி திருச்சபை ஆரம்பிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒருவரை நீர் ஊழியத்திற்கு தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர் தன்னுடைய மனைவியை பாதுகாக்கணும், கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளை இருக்கணும், இப்படியெல்லாம் நிறைய சத்தியங்களை அவர் சொல்லும் பொழுது இப்ப நிலைமை என்ன ஆயிடுச்சு? ஊழியத்துக்காக தான் நாங்க பிரிகிறோம் என்று வந்து விட்டார்கள். இது எதுவுமே தெரியாத காலத்துல, சத்தியம் தெரியாம ஒரு காலத்துல நாம இருந்தோம். ஓகே, விசுவாசிகள் அதை செய்யலாம். ஆனா ஒரு ஊழியர் செய்யலாமா? எதுக்காக சொல்லுகிறேன்? இன்னைக்கு ஊழியம் என்கிற ஒன்றை வைத்து கொண்டு நிறைய பாவங்களை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். பயங்கரமான பாவங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எத்தனையோ பெண்களோடு தவறான தொடர்பிலே ஊழியர்கள் இருக்கிறார்கள். அதற்கும் ஊழியத்தை காரணமாய் வைக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் தான் சொன்னாரு, உன்னோடு இப்படி பேச சொன்னார். 2015 எங்க சபைக்கு ஒரு குடும்பம் வந்தார்கள். அவர் சொன்ன ஒரு காரியம் ரொம்ப என்னை தூக்கி வாரி போட்டு விட்டது. அந்த ஊழியர் திருச்சியில் இருக்கிறார். நான் என்னுடைய செய்தியில ஆரம்பத்துல ரொம்ப சொல்லியிருப்பேன் இதெல்லாம். அந்த ஊழியர் இவங்க திருப்பூர்ல இருக்கிறாங்க. இவரோடு நல்ல பழக்கமா இருக்கிறாங்க, நெருங்கிய நண்பரும் கூட. அவர் திருச்சியில சபை வைத்திருக்கிறார். திருச்சியில ஒரு டைம் இவங்களெல்லாம் இன்வைட் பண்ணி இவங்க அங்க போறாங்க. அங்க பார்த்தா ஒரு வாலிப பெண்ணோட அவர் நெருங்கி பழகி கொண்டிருக்கிறார். இவருக்கு +2 படிக்கிற அளவுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பார்க்கும் போதே அது ஒரு வியர்டா தெரியுது. தப்பா இருக்கே, இது என்னடா அது? இவர் அவருடைய நண்பரா இருக்கிறதுனால அவரை கூப்பிட்டு, இவர் என்ன இந்த அளவுக்கு நீங்கள் நெருங்கி பழகி கொண்டிருக்கிறீங்க, இது சரியில்லையே. அவர் சொன்ன விஷயம் இவரை தூக்கி வாரி போட்டுருச்சு. இல்லை, அந்த பெண்ணோடு நான் தொடர்பில் இருக்கிறேன். என்ன சொல்றீங்க? பரிசுத்த ஆவியானவர் தான் அப்படி இருக்க சொன்னார். என்ன சொல்றீங்க? ஊழியத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பெண்ணுக்கு இனிமேல் திருமணமே நடக்காது, ஆண்டவர் சொல்லிவிட்டார். இனி அந்த பெண்ணை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. இப்படி எல்லாம் அந்த பெண்ணிட்ட நான் சொன்னேன். இப்ப அது என் மனைவிக்கு கூட தெரியும். தேவ நீதி எங்க போயிருச்சு? ஊழியத்தை மையமா வச்சுக்கிட்டு எவ்வளவு மிக கொடூரமான பாவங்கள் அரங்கேற்றப்படுகின்றன பாத்தீங்களா? இன்றைக்கு செழிப்பு உபதேசமே இதை ஊழியம் என்கிற ஒன்றை வைத்துக் கொண்டு பெரிய பிரச்சனைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில இடங்கள் ஆத்தும ஆதாயம் பண்ணணும் பிரதர் என்று சொல்லி நீதியை விட்டு விட்டார்கள். என்ன சொல்லியாவது அவரை என்ன பண்ணிடணும், கர்த்தருக்குள்ள வைக்கணும் பிரதர். அது முக்கியம் இல்ல, நீதிதான் முக்கியம். இன்றைக்கு எல்லா வகையிலும் சாத்தானை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். நீங்க ஊழியம் என்ற பெயரிலே நீங்கள் வஞ்சிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆத்தும ஆதாயம் என்ற பெயரிலே வஞ்சிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தருக்காக என்று சொல்லி நிறைய பெண்கள் தங்களுடைய கணவனை விட்டு விட்டதை நாம் பார்க்கிறோம். கேட்டா ஊழியம் முக்கியம் இல்லையா என்று சொல்லி கணவனை உதாசீனப்படுத்துகிற பெண்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறார்கள். ஆனால் தேவனுக்கு எது முக்கியம்? நீதி முக்கியம். வசனம் சொல்லுகிற, நீங்கள் போதனைகளின்றி உங்களால் என்ன செய்ய முடியும்? உங்கள் கணவனை ஆதாயப்படுத்த முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஊழியத்துக்காக என்று சொல்லி கணவனை விட்டு விடுகிற பெண்மணிகள் உண்டு. இப்படிப்பட்ட பெண்மணிகளிடத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைய பேர் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்துட்டாங்க. ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி வெளியில ஒவ்வொரு வீடுகளுக்காக செல்லுகிறார்கள். அதை நான் பாராட்டுகிறேன். அவங்களுக்கு இருந்த வைராக்கியம் அதிகம். ஆனால் அது தேவனுக்கேற்ற வைராக்கியமா இருக்குதான்னு கேட்டா இல்ல. அவங்க லைஃப்ல சாட்சி இல்ல. ஆனால் இவங்க எங்க போய்கிட்டு இருக்கிறாங்க? ஊழியம் என்று சென்று கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி தேவ நீதியா இருக்க முடியும் என்று கேட்கிறேன். தேவன் அந்த ஊழியத்தையே இல்லாமல் செய்து விடுவார். அது அவருக்கு அருவருப்பாய் மாறிவிடும். கணவனை விட்டு விட்டு வந்து விட்ட எத்தனையோ பெண்மணிகள் ஊழியத்தில் இருக்கிறார்கள். இது எவ்வளவு ஆபத்தானது! ஊழியத்திற்காக மதுபானத்தை விடாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், அவ்வப்பொழுது எனக்கு நேரிடுகிற இந்த அசதிக்காக கர்த்தர் என்னை ஒன்றும் செய்ய மாட்டார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. நான் இவ்வளவு தூரம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறேன்ல, அப்ப இதையெல்லாம் சில சமயம் என்ன செய்ய மாட்டார் ஆண்டவரே? பார்க்க மாட்டார். இப்படி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கும் பொழுது இப்ப புதுசா ஒரு சப்ஜெக்டை உள்ள கொண்டு வந்து மிகப்பெரிய பாவத்தில் விழுகிறார்கள். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம நீதியாய் நடக்க வேண்டிய அந்த நீதியை மட்டுப்படுத்தி கிறிஸ்துவின் நீதி நம்மீது இருக்கிறது என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை, உண்மை. ஆனால்
அது நீ என்ன வேண்டுமானாலும் பாவம் செய்து கொள் என்பதற்கு இணையான நீதியாக காண்பித்து விடுகிறார்கள். நீ எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய கிறிஸ்துவின் நீதிக்கு முன்னாடி நீ செய்யக்கூடிய எந்த பாவமும் ஒண்ணுமே இல்லை என்று கொண்டு வந்து விட்டார்கள். எவ்வளவு ஆபத்தா இருக்குது. உங்கள் நடக்கைகளில் நீங்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தவான்களா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.